ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்குறீங்க? ரேஷனில் வாங்குகிற கோதுமையில் இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஃப்ளஃபியான ஒரு சப்பாத்தி வருதான்னு பார்க்குறீங்களா? வாங்க நம்மளும் நம்ம வீட்டில் இவ்வளோ சூப்பராக பண்ணலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சாஃப்டான சப்பாத்தி நல்லாவே கிடைக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குகிற சப்பாத்தி மாவோட நம்ம வீட்டில் அரைக்கிற சப்பாத்தி மாவு இவ்வளோ ஃப்ளஃபியாக இவ்வளோ சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா எப்படி லேயராக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் இதே மாதிரி சப்பாத்தி வீட்டில் பண்ணி ஆசத்துவோம் வாங்க. முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துப்போம். கோதுமை வந்து 5 கிலோ எடுத்துக்கோங்க. 5 கிலோ கோதுமைக்கு சோயா வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருப்பு மூக்கல்ல 100 கிராம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் வந்து காஞ்ச மக்காச்சோளம் 100 கிராம். பச்சைப்பயிறு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து நம்ம ரேஷனில் வாங்குகிற கோதுமை வந்து கல் தூசி எல்லாமே இருக்கும். ஸோ அதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6-7 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன சின்னதாக நுனியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கழுவும் போது மேலே வந்துடும். நான் எதுக்காக இங்கே இமேஜஸ் காமிச்சிருக்கேன்னா வந்து ஆல்ரெடி வீட்டில் வந்து அரைச்சி மாவு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் காமிச்சிட்ருக்கேன். கோதுமையை நல்லா ஒரு 6-7 முறை நல்லா கழுவி க்ளீனாக ஆகிற வரைக்கும் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கடையில் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுவுமே ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா வெயிலில் காலையில் காய வச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் பதம் இல்லாமல் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கினா தான் மாவு வந்து வண்டு விழாமல் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் க்ளீனாக காய வச்சு அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மாவு வந்து கெட்டு போகாமல் ஒரு 6-7 மாதம் வரைக்குமே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க இமேஜ் மாதிரி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து எப்போவுமே அரைச்சி அப்புறம் நல்லா வந்து சூடு போகிற வரைக்கும் கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வைங்க. எப்பவுமே மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்தோடனே சூட்டோடு எதுவுமே மூடி வைக்காதீங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போடுங்க, எல்லாம் வந்து வண்டு விழுந்துடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து அரைச்ச மாவு வந்து ஜலிக்க போகிறோம். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக அந்த தூசி இந்த தவிடு மாதிரி இருக்கும். நான் ஜலிச்சப்பறம் காமிக்கிற பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சின்னதாக தூசியோடு நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து சப்பாத்தி மாவு சாஃப்டாக வராது, மாவுமே உப்பி வராது. ஸோ சின்ன ஓட்டை இருக்கிற ஜல்லடியில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் போல் உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் அங்கங்கே சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைகிறனோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் பிசையும் போது ஹார்டாலாம் பிசையக்கூடாது. முதல்ல வந்து எல்லா மாவும் ஒன்றா சேர்க்குற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எல்லா மாவும் முதல்ல ஒன்றா சேர்த்த அப்புறமா கடைசியாக வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா மாவும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் எப்படி பிசைகிறனோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சால் தான் மாவு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஸோ நல்லா வீடியோ கிளியராக பார்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக பிசைஞ்சு ஆன அப்புறமா 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் இல்லை நெய் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இப்போ பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன்னு. ஓரத்துலேருந்து எடுத்து நீங்கள் வந்து உள்ளே மடிக்கும் போது மாவு வந்து நல்லா உப்பி வரும். அதனால தான் நான் வந்து ஓரங்களில் பாருங்கள் நல்லா ஓரமாக எடுத்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மடித்து மாவு பிசைகிறீங்களோ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இது மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து கையில் ஒட்டியிருக்கு. ஸோ கொஞ்சமாக காஞ்ச மாவை எடுத்து கையில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதுவுமே சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். ஸோ நம்ம வந்து பிசைஞ்சு முடிச்சப்பறம் கையில் வந்து எந்த மாவும் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான பதம். எப்போவுமே மாவு பிசைஞ்ச உடனே வந்து நம்ம வந்து சப்பாத்தி செய்யக்கூடாது. மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு ஊறணும். 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. மாவு வந்து ஊறின அப்புறமா நீங்கள் செய்ய ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் உடனே செய்யும் போது மாவு வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி செஞ்ச அப்புறமா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஓரத்துலலாம் விரிசல் வந்திருக்கும். அதனால் மாவு வந்து உப்பாது. அதுதான் வந்து நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுட்டு மாவு வந்து எப்போவுமே சப்பாத்தி செய்யுங்க. இப்போ வந்து சின்ன சின்னதாக பால்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜலிச்ச மாவே எடுத்துருக்கோம் சப்பாத்தி செய்யறதுக்கு. ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள்.
முதல்ல ஒரு லேயர் வந்து மெலிசா வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசா தேய்க்கணும்ல. அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டை வந்து 2 ஓரத்தில் மட்டும் தான் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். சென்டரில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஓரத்தில் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மாவு சப்பாத்தி வந்து பெருசாகும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து சப்பாத்தி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும், முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. நல்லா ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம சுடும் போது மாவு வந்து உப்பி வருது இல்லையா? ஸோ அதுதான் இந்த எண்ணெய் நம்ம ஆட் பண்ணுறோம், அதுதான் மெயின் ரீசன். இப்போ வந்து இதே மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் எந்த ஷேப் வேணால் கொடுக்கலாம். இது பார்க்கறதுக்கு ஸ்கொயராக நல்லா நீட்டாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி மடிச்சிருக்கேன். உங்களுக்குமே எல்லா பக்கமும் ஈவனாக வந்து தேய்க்க முடியும். நீங்கள் இதே ட்ரையாங்கிளில் தேய்ச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஓரத்தில் வந்து கொஞ்சம் குண்டாக வர சப்பாத்தி நல்லா இருக்காது. அதனால் இப்போ நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ஓரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் சப்பாத்தி கட்டையில். சென்டரில் எப்போவுமே ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஓரத்தில் மட்டும் 2 ஓரத்தில் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டே வாங்க. சப்பாத்தி மாவு வந்து பெருசாகிடும். அதே மாதிரி ஓரங்களில் வந்து மாவு வந்து கெட்டியாக வந்து நிற்காது. நீங்கள் ஓரத்தில் எப்போவுமே சப்பாத்தி சாப்பிடும்போது ஓரத்தில் மட்டும் மாவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கும் போது ஓரத்துலலாம் வந்து மாவு நிற்காது. ஸோ ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தேய்க்கிறது வந்து ஒரே சைடு தான் தேய்க்கணும். நம்ம திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது 2 பக்கமும். இது எப்போவுமே வந்து சுற்றி சுற்றி ஒரே சைடு தான் நீங்கள் வந்து தேய்க்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா உப்பி வரும். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ நல்ல சூடு ஏறின கல்லில் நான் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மாவு உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு முறை சப்பாத்தி போட்டோடனே 1 நிமிஷத்துக்கெல்லாம் திருப்பி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் லைட்டாக வெந்த அப்புறமா நீங்கள் பார்ப்பீங்க மாவு வந்து இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே வந்து உப்பி வருது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மேலக்கா எண்ணெய் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போல் விட்டால் போதும். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன டீஸ்பூன்னால் நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து மொத்தமாக வந்து 1 டீஸ்பூன் போல் தான் எண்ணெய் வந்து சரியாக போகும். ஏன்னா நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் போடுறோம், அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக போடுறோம். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி பண்ணி காமிக்கிற பாருங்கள். எப்போவுமே வந்து சப்பாத்தி வந்து நல்லா இந்த மாதிரி உப்பி 2 பக்கம் வந்த அப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் வந்து கடைசியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மாவு இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்ச அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் ட்ரை ஆகாது. கடைசியாக நீங்கள் 1/2 ஸ்பூன் விட்டு 2 பக்கமாக போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து மத்தியானம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டும் போது கூட சாஃப்டாகவே இருக்கும். எப்பவுமே சப்பாத்தி வெந்த அப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெய் விடணும். அதுக்கு முன்னாடி எண்ணெய் விடாதீங்க. ஏன்னா ரொம்ப மொறுன்னு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும், நல்லாவே இருக்கா சப்பாத்தி, சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ சப்பாத்தி இப்படி வந்து உப்பி வரும்போது உப்புற பக்கம் லைட்டாக சப்பாத்தி கரண்டியில் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொரு சைடுமே வந்து சப்பாத்தி வந்து உப்பும். ஸோ அதுவுமே ஒரு ட்ரிக் தான். அதிகமாக எண்ணெய் ஊற்றணும்லாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போல், இல்லைனா உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷில் எண்ணெயை தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். இல்லைனா நீங்கள் அப்படியே உடனே சாப்பிட்றது இருந்தால் எண்ணெய் ஊற்றாமையும் சாப்பிட்லாம். அப்போவே நீங்கள் சாப்பிடும்போது சப்பாத்தி கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதா இருந்தால் மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இப்படி கட்டிக்கோங்க.
ஸோ சப்பாத்தி பார்த்திங்களா நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே உடையவே இல்லை, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் இப்போ பிச்சு காமிக்கிற பாருங்கள், உள்ளே எப்படி 3 லேயராக அழகாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பிரிச்சிங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கடையில் வாங்குகிற மாவில் கூட உங்களுக்கு இப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம வீட்டில் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அங்கங்கே நான் சொல்லிக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி கிடைக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ஓரத்தில் வந்து கெட்டியமாக இருக்கும் சப்பாத்தி, அதுவே மாவு மாதிரி இருக்கும். அது கூட நம்மளுக்கு இல்லை பாருங்கள். ஓரமாக நான் பிச்சு காமிக்கிறேன். அதுவுமே பாருங்கள் எவ்வளோ நல்ல லேயர்ஸாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு வந்து பாலக்கீரை கிரேவி பண்ணியிருக்கேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ்! நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட இன்னும் வந்து 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்றவங்க இன்னும் 2 சப்பாத்தி கேட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சூப்பராக அசத்துங்க. இதே பாருங்கள், நான் இதே சப்பாத்தியில் வந்து இப்போ வந்து நான் பூரியுமே போட்டிருக்கேன். எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு தனியாக மைதா மாவு போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லாவே உப்பி வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்கும். மேலும் இது போல் அசத்தலான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். ஸோ அடுத்து நான் வந்து கடைசியாக காமிச்சிக்கிறது வந்து கடையில் வாங்கின ஆஷீர்வாத் சப்பாத்தி. ஸோ அதுவுமே வந்து இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி இதே மாதிரி நல்லா உப்பி சூப்பராக வரும்.